என்ன மாப்பிள காரையும் கோட் கலர்ல தேடுறீங்களா? அந்த கார் நல்லா இருக்கா மாப்பிள? பச்சை கலரு, அந்த கலர் சூப்பரா இருக்கும். சார் குட் மார்னிங் சார். மாப்பிள நீங்க பாருங்க மாப்பிள, இந்த ரெண்டு எப்படி இருக்கு, அந்த ரெண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. புது பணக்காரனுங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டானுங்க போல இருக்க. விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்ச கட்டின மாதிரி இருக்கு. ஒடுமடா. சார் இந்த ஃபைலை பார்த்துட்டு கொஞ்சம் சைன் பண்ணி. அப்புறம் வாயா, பிஸியா இருக்கேன்ல. யோ அதான் மாப்பிள இப்ப பிஸியா இருக்காருன்னு தெரியுது இல்ல, போயிட்டு அப்புறமா வா. இத பாரு, மாப்பிள அப்புறமும் பிஸியா இருந்தாருன்னா கூட பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே சைன் போடுறேன். யோ முதல்ல நீ அடக்கொடுக்கமா மரியாதை இருக்க பாரு. ஆமா நீ யாரியா? உன் லெவல் என்னன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. அதெல்லாம் சரி, எனக்கு பதிலா நீ கையெழுத்து போடுவியா? என்னமோ மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்த டொனேஷன் கொடுக்கற மாதிரி பேசிட்டு இருக்க. 10 ரூபா நன்கொடைக்கு ஜம்புன்னு எழுத போறியா? இங்க பாரு, அதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் வேணும், புரியுதா? என்ன மாப்பிள இதெல்லாம், நீ ஏன் இப்படி பேசுற? அதுக்குள்ள இப்படி மாறிட்ட? யோ சும்மா இடியட் மாதிரி பேசிட்டு இருக்க. அப்புறம் இந்த மாப்பிள மச்சான் உறவெல்லாம் தூக்கி எறி. இனிமேல என்ன சாருன்னு தான் கூப்பிடணும். உனக்கு என்ன வேணும்? இந்த ஃபைல்ல சைன் வேணும் சார். கொடு. என்னையா கிருஷ்ணகிட்ட இந்த பழைய நினைப்புல ஏதாவது திருட்டு கணக்கு எழுதி வச்சிருக்கியா? ஆமா எதுக்குப்பா அந்த மாதிரி முழிக்கிற? இங்க இருந்துகிட்டு எங்களுக்கு ஆள் காட்டி வேலை பார்த்த பத்தினி தானா நீ? போயா, இந்த கிராஸ் செக் பண்ண வேண்டியது இருக்கு, அப்புறம் தரேன். அப்புறம் சைன் பண்ணி தரையா, கிளம்பியா? நடராஜ் செல்வாக்கு பணம் மரியாதையை வச்சுக்கிட்டு எவ்வளவு சிம்பிளா இருந்தாரு. இந்த புது பணக்காரன் அரை பணக்காரன் ஆட்டம் தான் தாங்க முடியல. எப்பா கடவுளே. நட்ராஜே அமைதியா இருந்தா இவன் எந்த ஆட்டம் போடுறானேன்னு தானே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. யோ பாத்தியா என் மாப்பிள முதலாளி சார் இந்த சேர்ல உட்கார்ந்த உடனே மத்தவங்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ண கத்துக்கிட்டாரு. போயா போயா, அப்புறம் தரேன். போயா. ஹலோ, யாருங்க நீங்க? புது டிரான்ஸ்போர்ட்டிங் கான்ட்ராக்ட் பத்தி கொஞ்சம் பேசணும். ஹலோ, அதுக்கு என் அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணுங்க. நான் இந்த கம்பெனியோட எம்டி. டைரக்டா எனக்கெல்லாம் கால் பண்ணக்கூடாது, புரியுதா? நான்சென்ஸ். டேய் போது நிறுத்துடா உன் வந்தாவ. நீ என்கிட்ட இவ்வளவு சீன் போடுறீன்னா அங்க என்ன சீன் காட்டிட்டு இருப்ப? சார் சாரி சார், ஒரு நிமிஷம். யோ போய் ஏதாவது கூலா குடிக்க வாங்கிட்டு வா. ஜூஸ் மாப்ள, என்ன ஜூஸ் மாப்ள? ஆப்பிள், பப்பாயா, சப்போட்டா ஏதாவது வாங்கிட்டு வாயா, போயா. சரிங்க மாப்ள. சார் சாரி சார், நீங்களா இருப்பீங்கன்னு நினைக்கல சார். புது நம்பரா இருக்குன்னு கொஞ்சம் பந்தா காட்டிட்டேன். ஆமா உங்க பழைய நம்பர் என்ன சார் ஆச்சு? ஒரே நம்பரை வச்சிருந்தா இடத்த ட்ரேஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் இனிமே புது புது நம்பர்ல இருந்து தான் நான் பேசுவேன். டேய் புது நம்பர்னு எடுக்காம விட்டுறாதடா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு சார். சார் அப்போ என் போனையும் ட்ரேஸ் பண்ணுவாங்களா சார்? டேய் ஏன்டா அப்படி பயந்து சாகுற? உன் பயம்தான் உனக்கு எதிரி. உன் பயமே உன்னை காட்டி கொடுத்துரும். நான் சொல்றதை மட்டும் கேளு. இத பாரு, இந்த ஜம்பு சிவராம கிட்டலாம் கொஞ்சம் உஷாராயிரு. நம்மளை விட அவனுக்கு பெரிய கேப் மாதிரி பசங்க, யமகாத பசங்க. சரிங்க சார், சரி சார், ஜாக்கிரதை. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். மாப்ள மேங்கோ ஜூஸ் ரெடி. என்ன மாப்ள, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா? முறைக்காதீங்க மாப்ள. ஏசிலே உங்களுக்கு இப்படி வேர்க்குதுன்னா அப்ப உள்ள கொதிக்கிற அளவுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். இல்லனா இப்படி வேர்க்காது மாப்ள. முதல்ல நீ வெளியே போயா. எனக்கு கேட்காம உள்ள வந்தேன்னு வை, உனக்கு மரியாதை கிடையாது, கொன்னுடுவோம் மாப்ள. வேர்த்திருக்கு. போயா முதல்ல. கண்ணெல்லாம் செவந்து போயாங்கற.
அக்கா சரவணனை பாருக்கா பாருக்கா சரவணா சரவணா என்ன சரவணா இது ஐயோ சரவணா இப்படி ஒரு கோலத்துல ஒண்ணு உட்கார வச்சிருக்காங்களே இந்த பாவிங்கள நல்லா இருப்பானுங்களா என்னால இது தாங்க முடியல சரவணா பூமிகா அவனே கலங்கி போய் தான் உட்கார்ந்திருக்கான். நீ இன்னும் அழுது அவனை கலங்கடிக்க போறியா? அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு பாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத சரவணா. சீக்கிரமே நீ குற்றவாளி இல்லைன்னு கோர்ட் உன்னை விடுதலை பண்ணிடும். எங்க அப்பா ரத்னா சித்தப்பா பிரபான எல்லாருமே உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத சரவணா. ஏமா என்னம்மா இங்க உட்கார்ந்து அழுது சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த நேரத்துல எதுக்கு வந்தீங்க? சரவணனுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தோம். சாப்பிட்டதே நாங்க கிளம்பிடுறோம். மா இன்ஸ்பெக்டர் வர நேரமாச்சுமா. வந்தாருன்னா லோன்னு கத்துவாருமா. சீக்கிரமா கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. அவர் வந்தாருன்னா உங்களை தான் திட்டுவாரு. சரிங்க, சீக்கிரமா குடுடி. இந்த சரவணா சாப்பிடு சாப்பிடு சரவணா. வேண்டாம் பூமிகா வேண்டாம். சரவணா உனக்காக தானே கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சமாச்சும் சாப்பிடு. சாப்பிடு சரவணா. பூமிகா, அப்பா அம்மா நட்ராஜ் பிரபா எல்லாருமே எனக்காக கஷ்டப்படுறாங்க. மாமா அத்தை எல்லாரும் கவலையா இருப்பாங்கல்ல. என்ன பூமிகா? இப்ப யாருமே ஒன்னா இல்ல சரவணா. என்ன பூமிகா சொல்ற? பிரபாவும் நந்தினியும் கீதா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நானு அக்கா நட்ராஜ் மாமா எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் தனித்தனி தீவா பிரிஞ்சு போயிட்டோம். ஏன் பிரிஞ்சு போற அளவுக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க? அதெல்லாம் கேட்காத சரவணா. உங்க அப்பாவும் அம்மாவும் செஞ்ச காரியத்துக்கு நாங்க இன்னும் பாதாளத்துக்கு போயிருக்கணும். நல்ல வேளை எங்க வீடு இல்லாட்டி நாங்க தெருவுல தான் நின்னு இருக்கணும். சரி, இப்ப அம்மாவும் அப்பாவும் எங்க இருக்காங்க பூமிகா? வீடு வாசல் சொத்து எல்லாம் போன உடனே பித்து பிடிச்ச மாதிரி எங்கேயோ போயிட்டாங்க சரவணா. இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. சார் சார் அந்த பொண்ணு சரவணன் பொண்டாட்டியா சார்? சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு வந்தாங்க. ஏய் என்னடா இது? என்ன உன் மாமியார் வீடா? உன் பொண்டாட்டி கையில ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்க? யோ இவங்களை யாரு கேட்டா உள்ள விட்டா? அப்பவே சொன்னேன் சார். சாப்பாடு என்னது இது? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? சாப்பாடு இப்படி எட்டி உதைக்கிறீங்க? இவர் என்ன விசாரணை கைதிதான். உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் சொல்லிட்டேன். நாமா நீ என்ன ஜட்ஜா? நீ எல்லாம் வந்து என்ன கிளாஸ் எடுக்க கூடாது. இந்த ஸ்டேஷன்ல யார் ராஜ்யம் தான்? இங்க நான் வைக்கிறதா சட்டம். போய் எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க. இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. ஏமா ஐயா தான் சொல்லிட்டார்லமா, எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்கம்மா. நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் அவர் தான் அடி வாங்குவாரு. யார சார் மிரட்டுறீங்க? விசாரணைக்கு கூட்டிட்டு வந்தவர் மேல எப்படி கை வைக்க முடியும்? அண்ணே, அவர் சொல்றது உண்மைதான் அண்ணி. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்பிடுங்க. ஐயோ நாங்க இங்க இருந்து போயிடுறோம் சரவணா, போயிடுறோம். அக்கா அக்கா வேண்டாக்கா வாக்கா போலாம். வேண்டாக்கா போலாக்கா வாக்கா. விடு பூமிகா, இவரா நானும் இப்ப பாத்துறேன். ஏய் என்னத்த பார்க்க போற? என்னத்த பார்க்க போற? என்ன பலபரிச்ச பார்க்க போறியா? பொம்பளான்னு பாக்குறேன் இல்ல லாட கட்டிடுவேன். போங்க. போயிடுறோம் சார், வாக்கா போலாம்.
என்ன பார்வை? என்னடா உனக்கு என்ன வீட்டு சாப்பாடு கேக்குதா? நீ ஒரு குற்றவாளி தெரியுமா? கொலை குற்றவாளி. உள்ள வாடா. சார் 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 நான் என்ன சார் பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையே சார். சார் நான் என்னடா பண்ணல? என்னடா நீ பண்ணல? வாடா. வாடாங்க. என்னடா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பொண்டாட்டி கையில சாப்பாடு கேக்குதா உனக்கு? இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சிருந்தா கதைக்காகாதுடா. இப்பவே கிளம்பு. எப்படி கொலை பண்ணேன்னு செஞ்சு காட்டு. கோர்ட்ல பல்ட்டி அடிச்சல்ல, இனிமே அந்த சீனெல்லாம் என்கிட்ட காட்ட முடியாது. எனக்கு உடனே வீடியோ ஆதாரம் வேணும். கிளம்பு. சார் நான் எதுக்கு சார் வரணும்? நான் கொலையே பண்ணலையே சார். சார் நான் அவரை தள்ளி தான் சார் விட்டேன். நான் அவர் கழுத்துல எல்லாம் மிதிக்கவே இல்லை. அவர் கழுத்து எலும்பு உடைய நான் காரணம் இல்லை சார். டேய், சொல்றத கேட்க மாட்டே நீ? எப்படி கொலை பண்ணியோ அதை நடிச்சு காட்டு. எனக்கு வீடியோ ஆதாரம் வேணும். மீறி திருகல் பண்ணன்னு வச்சுக்க. பாரு, எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். சினிமால எல்லாம் பாத்திருப்பிய. பாத்திருக்கல? எப்படி இருக்கும்னு தெரியாத? டேய், சார், சார், என்ன சார். பாக்குற? சார். என்னையா? யோ, இங்க ஏரியா. இதெல்லாம் எடுத்து ஒளிச்சு வை. நீங்க யாரு சார்? உங்களுக்கு என்ன வேணும்? நான் யாரு என்ன வேணும்னு கான்ஸ்டபிள் வந்து உங்ககிட்ட சொல்லலையா? இங்க பாருங்க. சொன்னாரு, மனித உரிமை கமிஷன் அதிகாரின்னு. சரவணனை பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா. சரவணன் விசாரணையில இருக்காப்ல. இப்ப நீங்க பார்க்க என்ன அவசியம்? சரவணன் ஒரு விசாரணை கைதி. அவரை துன்புறுத்துறதா புகார் கொடுத்திருக்காங்க. நான் அவரை கண்டிப்பா உடனே பார்க்கணும். நாங்க துன்புறுத்துறோமா? உங்களுக்கு யாரோ தவறான புகார் கொடுத்திருக்காங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் சரவணனை உங்ககிட்ட காட்ட முடியாது. அவனை தூங்க வச்சிருக்கோம். இப்ப அவரை என் முன்னால் ஆஜர்படுத்த முடியுமா? இல்ல உங்க மேலிடத்துல இருந்து பேச சொல்லவா? யோ, எஸ் சார். அவனை கூட்டிட்டு வாயா. ஓகே சார். தம்பி, எந்திரிப்பா. போ, போ. ஹலோ ஹலோ, அக்யூஸ்டா தொட்டு பேசக்கூடாது. தள்ளி போ. சரவணன் உங்களை அடிச்சு துன்புறுத்தினாரா? பயப்படாம சொல்லுங்க, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லுங்க தம்பி. இல்ல சார், யாரும் என்ன அடிக்கல சார். இல்ல சார். அதான் அவரே சொல்லிட்டாருல்ல. கிளம்புங்க, காத்து உள்ள வரட்டும். இல்ல சார், நீங்க போக மாட்டேன்னு சொல்லுங்க. உங்க முன்னாடியே விசாரணை பண்ண சொல்லுங்க. அவன் சொல்றது எதுவும் கேட்காதீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. என் முன்னாடி இவரை விசாரிங்க, நான் இங்கேயே இருக்கேன். சார், விசாரணை எல்லாம் முடிஞ்சது சார். இவரு தான் கொலை பண்ணாருன்னு ஒரு டெமோ வீடியோ எடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நாங்க வெளியில கிளம்பணும். நீங்களா வர முடியுமா? பரவாயில்ல, நான் எங்க வேணும்னாலும் வரேன். என் பார்வையிலேயே நீங்க வீடியோ எடுங்க. சரி சார். சரி, நீங்க கிளம்புங்க. வரேன் சரவணா. தைரியமா இரு.
புடிச்சி இழுக்குதப்பா மக்க கிழக்குதப்பா மணி புடிச்சி இழுக்குதப்பா. சார் மணி 9 ஆகுது இல்ல, கை காலம் நமங்குது சார். ஐயோ எனக்கும் அப்படித்தான் இருக்கு. யோ சிவராமா, என்னைய எப்ப பார்த்தாலும் உன் முதலாளி கிருஷ்ண மாதிரியே மதன் இருக்க. நானே சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறேன். நீங்க ஏன் சார் அந்த ஆள் பேரை ஞாபகப்படுத்துறீங்க? சரி சரி கோச்சிக்காத, உனக்கு வேண்டியதெல்லாம் சீக்கிரம் நடக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இப்ப போய் ஒரு ஃபுல்லு சரக்கு வாங்கிட்டு வா. ஐயோ, இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்களே. இப்ப என் பொண்டாட்டிய பார்த்து ஏதாவது சொல்லுவானுங்களே. ஏமா, அன்னைக்கு ஏதோ நண்டு ஏறாள் ஸ்பெஷலா ஏதோ பண்ணி தரேன்னு சொன்னீங்க. நல்லா பெப்பர் போட்டு காரமா கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு வரியா? யோ, நான் உன் பொண்டாட்டிட்டு தானே பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு சமைஞ்ச போல மாதிரி மச நின்னுட்டு இருக்க? யோ, போய் சரக்கு வாங்கிட்டு வாயா, கடை அடைச்சிட போறாங்க. போ. ஏமா, நீ கிச்சனுக்கு போய் ஆக வேண்டியதை பாரு, போ. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்லாம் யாரு கேட்டா? சரவண மேட்டர் என்னாச்சு அத முதல்ல சொல்லு. இன்னும் ஒன்றும் செட் ஆகல சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னைய இழுக்கிற? வீடியோ எடுத்தாச்சா இல்லையா? அதான் சார் பிரச்சனையே, இன்னைக்கு எடுக்க முடியல சார். என்னையா நீ இவ்வளவு நாள் போலீஸா இருக்க, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு உன்னால முடியலையா? சார், அந்த பிரபா பையனுக்கு நம்ம பிளான் எப்படியோ லீக் ஆயிருக்கு சார். நோண்டி நொங்க எடுக்கிறான் சார். மனசுல பெரிய சிஐடி சங்கர்னு நினைப்பு. அவன்லாம் ஒரு ஆளாயா? அவனுக்கெல்லாம் பயந்துகிட்டு இன்னும் வீடியோ எடுக்காம இருக்க. அவனை தூக்கி கடாசிட்டு சரவணனை முதல்ல வீடியோ எடுக்கிற வழியை பாரு. அவன்லாம் ஒரு மேட்டர் இல்லைன்னு தெரியும் சார். பிரச்சனை என்னன்னா, யாரோ சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்துட்டான் சார். என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு சார். ஹியூமன் ரைட்ஸா? என்னையா சொல்ற? கிருஷ்ணமானுங்க இத செய்யற அளவுக்கு யாரு ஐடியா கொடுத்தது? அவனுங்க இந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டானுங்களையா? சரி, இப்ப அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆள் இருக்காரா, போயிட்டாரா? சார், காலை நீட்டிக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்துருக்காரு சார். அதனாலதான் சார் இவ்வளோ லேட்டு. அவர் இந்த இடத்த விட்டு போனதான் சார் நான் ஏதாவது செய்ய முடியும். யோ, உறுதியா சொல்றேன், பிரபா இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டான். அவனுக்கு முதல்ல இந்த விஷயம் எப்படி கசிஞ்சது? அப்படின்னா நாம இதெல்லாம் பண்றோம்னு அவனுக்கு யாரோ சொல்றாங்க. அவனுக்கு மாரல் சப்போர்ட்டா யாரோ இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுயா. ஆமா சார், யாரோ தூண்டி விட்டு தான் இதெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன் சார். அவன் வந்த கார்ல கூட பின்னாடி சீட்ல யாரோ உட்கார்ந்துருந்தாங்க சார். காரை விட்டு கீழே இறங்கவே இல்லை. யோ, நல்லா பாத்தியா? அது ஏசி ரத்னமா இருக்க போறான்யா. அவன் பெரிய கில்லாடியா. காருக்குள்ள இருந்ததுனால நான் சரியா கவனிக்கல சார். ஒருவேளை ரத்னமா இருந்தா என்ன சார் பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாத. இப்போதைக்கு நம்ம வேலை அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆளுக்கு எப்படியாவது டிமிக்கி கொடுத்துட்டு சரவணன் அங்க இருந்து வெளியே கொண்டு வர பாரு. முதல்ல அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆளுக்கு எப்படி அல்வா கொடுக்கறதுங்கிறது யோசிப்போம். என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே சார். இதுக்கெல்லாம் நாம தான் எப்பவுமே கைவசம் ஒரு ஐடியா வச்சிருப்போமே, அதை பண்ணிட வேண்டியதானே? எப்பவும் பண்றதா? என்ன சார் அது? ஒண்ணுமே புரியலையே. என்னையா நீ ஒரு டியூப் லைட்டா இருக்க? அதான்யா நாம ஸ்பெஷலா கொடுப்போமே, பிரியாணி, ஸ்பெஷல் பிரியாணி. ஓ சார், இப்ப புரிஞ்சுது சார், இப்ப புரிஞ்சுது. நான் இப்பவே சரவணனுக்கு ஸ்பெஷல் பிரியாணி ரெடி பண்ணிடுறேன் சார். முதல்ல அதை பண்ணு, அப்புறம் நம்ம பிளான் போற ரூட்டை பாரு. ஓகே சார், ஓகே சார். எல்லாத்தையும் முடிச்சிட்டு உங்களுக்கு நல்ல செய்தியா சொல்றேன் சார். நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. ஓகே ஓகே. வணக்கம். என்ன யாரும் தெரியுதுங்களா? நான் தான் உங்களோட டிசிபி கிரிதரன். பிரியமானவள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பார்க்கறதோட மட்டும் இல்லாம அந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு வரும், தயவு செய்து அந்த இடத்துல பிரஸ் பண்ணுங்க, அது போதும். ரொம்ப நன்றிங்க.